அபி, உன் கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அபி, இப்ப இந்த கல்யாண ஏற்பாடு உனக்காக நான் பண்ணது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதனால உன் தம்பி தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தாம்மா. இது எல்லாத்தையும் யோசிச்சுதாம்மா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அப்போ ஏன் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிக்கல? ஒரு வேலை போனா போகட்டும், இன்னொரு வேலையை பாப்போம், குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஏன் தோணல உங்களுக்கு? உங்க எல்லாருக்காகவும் நான் தீக்குச்சியா எரிஞ்சிட்டு இருக்கேன்னு கூட உணராம என்ன மொத்தமா சாம்பல் ஆக்கணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? வணக்கம் மாப்ள. வணக்கம் தம்பி. அடேங்கப்பா, என்ன கோவம், என்ன பேச்சு, செம. மாமா, அபிய அமைதியா பார்க்கவும் பிடிச்சிருக்கு, இப்படி கோவமா பார்க்கவும் இன்னும் ரொம்ப பிடிச்சு போச்சு மாமா. நெருப்போட நெருப்பு தான் சேர முடியும். எனக்கு ஏத்த ஜோடி அபிதான் மாமா. அண்ணா, நீங்கள் ஃபோட்டோவில் காட்டினதை விட அண்ணி நேரில் ரொம்ப அழகாக இருக்காங்கண்ணே. இல்லை? ஆமாண்ணே. என் தேவதடா. அபி, வணக்கம். நான் தான் மாணிக்கம். உன்னோட வருங்காலம், எதிர்காலம், இப்படி எல்லா காலத்திலையும் உன்னோட வீட்டுக்காரன் நான் தான். யோ, யாரியா நீ? நீ பாட்டுக்கு வந்தா என்னன்னு பேசிட்டு இருக்க? அபி, நீ உள்ள போ. ஊத்து என்ன? முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லுங்க. யோ, போயா வெளியே. மாமா, இந்த தம்பி யாருங்க? ரொம்ப கருத்தா பேசுறாப்ல. மாப்ள, அபி கூட வேலை செய்யறாரு மாப்ள. ஓஹோ. மாப்ள, அம்மா அப்பாலாம் கூட்டு வரீங்கன்னு பார்த்தேன், தனியா வந்திருக்கீங்களே மாப்ள. மாமா, நான் எங்க தனியா வந்திருக்கேன்? இந்தா தம்பிங்கெல்லாம் துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ தட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், வாங்கிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க. இது சிம்பிளா நிச்சயதார்த்தம் தானே மாமா? கல்யாணத்தை அம்மா அப்பாவோட ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திக்கலாம். இங்க பாருங்க, நீங்க யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. என் அப்பா என்ன கேட்காம உங்களுக்கு ஏதோ வாக்கு கொடுத்துட்டாரு, அதை நம்ப வேண்டாம். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ண சுத்தமா விருப்பம் இல்ல. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. இந்த பாரபி, நான் எப்பவும் இன்னொருத்தரை நம்பி இறங்குற ஆள் இல்ல. தனியா என்னை மட்டும் நம்பி இறங்குற ஆள். மாப்ள, சூழ்நிலை சரியில்லை, அதனால நான் உங்க அம்மா அப்பா கூட கலந்து பேசி இன்னொரு நாள் இந்த நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் மாப்ள. அண்ணே, தட்டை தூக்கிட்டு நிச்சயம் பண்ண வந்தவங்கள இப்படியா விரட்டுவீங்க? நான் விரட்டலப்பா, இருக்கிற நிலைமை தானப்பா சொன்னேன். மாப்பிள்ள புரிஞ்சுங்க, எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், இவங்களுக்குலாம் தெரியாது, அதான் பயப்படுறாங்க. பயப்படல, பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு சொல்றேன். முதல்ல நீங்க வெளியில கிளம்புங்க.